இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களில் ஆளுகிறோம். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு தட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடை பிடுங்காத படித்து இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னார். இந்த வேதம் நமக்கு அறிந்ததால பார்த்தோம். கோதுமை மணிக்க உள்ள சத்ரு களை விதைத்தார். அல்லேலூயா. இந்த கோதுமை தருகிறதான இடத்தில் மண்மேலாக இருந்த இடத்தை எல்லாம் கிளியர் பண்ணி கல்லை பொறுக்கி அந்த இடத்தில் இந்த கோதுமையை நட்டு வைத்தார். ஆனால் சத்துரு சில களைகளை விதைத்து போனார். அல்லேலூயா. இப்ப நட்டுவாய் சேர்ந்து வளர்கிறது. அல்லேலூயா. ஆனால் அவருடைய வேலைக்காரர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அதை போய் பிழுது விடட்டுமா என்று கேட்கும் போது, வேண்டாம், அறுப்பு மட்டும் வளரட்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுந்த நம்பிக்கையோடு நட்டலாரை கோதுமை மணியில் பக்கமாய் இன்னொரு கலை வளர்ந்து வருகிறது. அல்லேலூயா. அதன் நட்டலாரே ஜெயமாக நினைக்கிறார். இந்த கோதுமை மணியிலே இருந்து அநேக மணிகள் வெளியே வரும். அது அநேகருடைய பசியை மாற்றும், அநேகருடைய தாழ்வு வேதனைகளை மாற்றும் என்று எதிர்பார்த்த வேலையிலே இந்த கோதுமையை கூட கிடைக்கிற அளவில் இதோ ஒரு கலை உயர்ந்து வருகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு கால கடைசி சீக்கிரமாய் ஒரு அறுவடையின் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ ஒரு பணியாய் இருக்கிறாயா, இல்லை கலையாய் இருக்கிறாயா, இல்லை நீ பதரையாய் இருக்கிறாயா, இல்லை நீ ஒரு நெல் பணியாய் கோதுமை பணியாய் இருக்கிறாயா? அல்லேலூயா. ரெண்டு வளரட்டும் என்று சொன்னதாக அங்கே சொல்லுகிறார், கரையெல்லாம் பிடுங்கி அதை கட்டாய் கட்டி வைங்கள். அல்லேலூயா.
பரலோகத்தானா? உன்னுடைய எதிர்பார்ப்பு கேட்க உலகமா இல்ல தெய்வமா? நான் உலகத்துக்காக ஓடுவோமையானா, நான் உலகத்துக்காக உழைப்போமையானா உலகத்தோடு பட்டு போய் விடுவோம். மணியறையில் சேர்க்கிறதால் அது சீக்கிரமாக இருக்கும் போது அவருடைய முகத்தை நோக்கி ஓட இந்த பகல் நம்மை அர்ப்பணித்துக் கொடுக்க வேண்டியது தேவை. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. வாசிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியான அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். ஹல்லேலூயா. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவை மலையாளத்திலே அழகாய் சொல்லப்படுகிறது. வீசுமரம் அவருடைய கையில் உண்டா? நீ பதரையா மணியா? நல்ல மணியா தான் நடவடிக்க அந்த நட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அது வளர்ந்து நட்டன வளர்ந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. கோதுமை வழியோ எப்பொழுதுதான் தாரிக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த கோதுமை மணிக்குறையோ முழு பலன் கொடுக்கிறது உண்டு, அரை உண்டு, பாதி உண்டு. ஹல்லேலூயா. அதெல்லாம் வீசமரம் அடிக்கும் போது மாறி போய்விடும். நீரை மணிகள் பட்டவர் களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலே விசேஷம் என்னவென்று கேட்டால் அந்த மணியிலே இருந்து மேல் தரவாத மணி தனியாய் வேர்திருக்கு அதை விட்டுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வீசுமரத்தாலே உன்னை வீசும்போது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் நிறைந்திருக்கவா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைந்திருக்கவா? உன்னுடைய கவல் வீரியம் நிறைந்திருக்கவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது தோற்றுடைய அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களஞ்சியத்தை, ஹல்லேலூயா, களத்தை தன்னை சுத்தப்படுத்தி அதிலே சேர்க்கும்படியா, மணி அறையில் சேர்க்கும்படியா மணிகளை அவர் அன்னையிலே சேர்த்துக் கொள்வார். இந்த வீசுமரத்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம அல்லது நாட்டு பிரதேசங்களில் அறுவடை செய்து நெல்லை அறுவடை செய்து கொண்டு வந்து களத்தில் போடுவார்கள். அதை எல்லாம் அடித்து எல்லாம் சேர்த்து வைத்ததுக்கு அப்புறமா 2-4 பேர் மாறி மாறி வீசிக்கிட்டே போவார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆள் வீசப்படாத பின்னாடி வந்துட்டே இருப்பாங்க. வலது வலது வீசுவாங்க. இது எதை குறிக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. பாதரையாக இருக்கிறது, கால்மையாக இருக்கிறது, அரைமையாக இருக்கிறது, எல்லாம் பறந்துடும். இது எதை காண்பிக்கிறது என்றால், சோதனைகள் வரும்போது சோதனையான காற்று, வேதனையான காற்று, ஜனங்கள் எதிராக கிளம்பி வரும்போது உங்களுடைய விசுவாசம் பதறி போகிறதற்கு அல்ல, மாறி போகிறதற்கு அல்ல. உன்னை அழைத்த அழைப்பில் உன்னை தெரிந்து கொண்டது நீ உறுதியாய் ஸ்டடியாய் இருக்கணும். பாருங்க, இந்த மணி எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல ஸ்டேனாகும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. மணி எந்த இடத்துல ஓடும், மணி அந்த இடத்துல உறுதியா இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கபாலரே ரசியா நீ கர்த்தருக்காக ஆக்கப்பட்ட இடத்துல நீ உண்மையை உத்தமமாய் இருப்பாயானால், அங்கே ஓடாத நீ உத்தமம் உண்மையாய் இருப்பாயானால், என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய தலைமுறைகளை, என்னுடைய தேசத்தை, என்னுடைய சபைகளையும், என்னுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய திறப்ப
ஏதாவது வருவாங்க, முதல்ல எதை வருவாங்க? மணியையா மதுரையா? மணிகளைத்தான் முதல்ல வாய் 10,000 இல்லைன்னா அந்த களஞ்சியத்துல சேர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒன்றும் ஆரோடு பேச மாட்டாங்க. எல்லா பத்திரிகை சுற்றி இடத்தை அல்லது அசத்தை படுத்திட்டே இருக்கிறோம். குறிப்பிட்ட நாள் வரும்போது 2 தாய்மார்கள் வருவார்கள். அதை எல்லாம் தூத்துவாங்க. தூப்பாங்க. தூத்து இடத்துல போட்டுவாங்க. அந்த இடத்துல தீ வைப்பாங்க. ஆண்டவருக்கு மணியாய் கர கலங்க வாட்ட சுருக்க பாதியமில்லாது ஒரு திருவை மணியாய் காப்பாயானால் உலகாய் வைக்கப்பட்ட அந்த மணியறையில் நித்தியமான மணி வகுடத்து விழாவின் காட்சியத்தில் நீ சந்தோஷித்து இலை பாருவாய். ஓ இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நான் பறந்து போவேன் என்று சொல்றோம். கதையிலே சொல்லுங்க இன்னைக்கு ஆண்டுடைய காரணம் இந்த 6வது வேலை கேட்டதுன்னு வச்சிருக்க. நம்ம எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? அவங்க என்ன சொல்லுவோம்? அவங்க சொல்றாங்க லோகத்தினுடைய மனைவியை போல மாஸ்டர் நான் வேற ஏதாவது செய்ய வச்சிருக்க பேலன்ஸ் இருக்கு. யார் முடிப்பா? சோத்ரா 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 இது செலவுக்கு சொல்றாங்க. டாக்டர் தான் கொஞ்சம் வேலை செய்ய வேலை இருக்கு. அல்லா இது செலவுக்கு சொல்றாங்க. எங்க ஆட்கள் எல்லாம் தொழிலுக்கு போயிருக்காங்க. வருவது இப்படியா போறது? இல்லையா? இது செலவுக்கு சொல்றாங்க. எனக்கு மிகுந்த எதிர்பார்ப்பதாக இருக்கு. நிறைவேறவில்லை. எப்படி ஐயாவா பறந்து போவது? அல்லேலூயா. உலகாக பரவாக காத்திருக்காது. தேவனுடைய தாய் வரும்போது கேட்காதவரை உலகமாது ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய வனவாசி சபையாக இருக்கின்ற மணிகளை நம்முடைய 10,000 ஆகிய மணி மண்டலத்திலே இருக்கிறோம். சேர்க்க கொண்டிருந்த நீடம் வந்து கண்ணி வைத்து நொடி நேரத்தில் யோரியின் மேல் பொழுது கண்ணடைத்து திறந்து கொண்டு மரித்தாவே மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்புவார்கள். கர்த்தரால் உயிரோடு இருக்கிறதா பலரும் பிரமக்கப்பட்டு பலரோடு மகிழ்வது அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நிமிடத்தை வந்து நீங்க ஒரு விதை இருத்தி ஒரு செய்யுங்க. கண்களுக்கான நச்சு முடிக்கும் முன்னே பக்கத்தில் இருக்கிற ஆமை பிள்ளைங்க தாய்க்கு ஆமை முஸ்லிமானாலும் யாராலும் பிள்ளைக்கு பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. டக்கரமா தான் பிள்ளைங்க சௌதரா அல்லேலூயா. பிள்ளைங்க எல்லாரும் பக்கம் போவாங்க. அது முஸ்லிமானாலும் சரி இந்துவானாலும் சரி யாராக இருந்தா யார் சொன்னா சிறு பிள்ளைகளுக்கு தான் வருவதாச்சு. அப்படி சிறு பிள்ளைகள் அப்படி சிறு பிள்ளை போற மாற்றம் நீங்க ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல கண்ணு அடைச்சு தொடர்புனால எல்லாரும் மர்மமாக்கி பரலோகத்துல போகிறாங்க. நிமிடம் எவ்வளவு பேர் கைவிடப்படுகிற ஒரு பிசாசுமே கிடைக்காது. அல்லேலூயா அல்லேலூயா. நீ கைவிடப்பட்ட இடத்துல இருக்கக்கூடாது. மனிதரையும் சேர்க்கப்படவில்லை. நீ ஆயுதத்தோடு காணப்படணும். நீ
அந்த நைட்டே போயிருக்காங்க. அல்லேலூயா. இப்ப மறுபடியும் ஏதோ பகுதியில் உருவ பண்ணிச்சான். இனி பயனாக தாங்கிறதுக்கே லாயக்கில்லை என்று சொல்லுகிற நிலை வரும்போது அவங்க பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அருமையான தீர்வுடைய பிள்ளைய இந்த பூமி சாசனம் அல்ல, நித்தியமான ராஜ்யத்தை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இந்த உலகம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். யாரோ சொல்றாங்க, அல்லேலூயா, நீங்க என்ன சொல்றீங்க? சீக்கிரம் போயிடும். நாம் இங்கு எத்தனையோ வந்து அல்லேலூயா பக்தர் பாடுகிறான், நீ வாழும் வாழ்க்கை தான் ஒரு மாடலை வீடுதான். நம்முடைய வாழ்க்கை ஒரு மாடலை வீடு. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு மாடலை வீடு. நீ வாழ்கிற வாழ்க்கை அவன் காலையிலே பூத்த மாலையிலே வருகிற பலனுக்கு துரியமாக உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஒரு புகையம் போன்ற வாழ்க்கை அதிலே பரப்பதை கண்டால் பார்க்க முடியாது. ஆனால் நீ ஆண்டவருக்காக யோகாசனப்படுத்தி உன்னை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தத்தோடு இருப்பாயானால் மனவாளனுடைய ராஜ்யத்திலே நீ பங்குள்ளவனாய் பங்குடையவனாய் காண்பாய். அதனால் வேதம் சொல்லுகிறது, களஞ்சியத்தை நன்றாய் சுத்தப்படுத்தி அதிலே கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பகலையோ ஆவியான அக்கினியில சுட்டரிப்பார். சிலவங்க இப்படி படிக்கிறாங்க, நரகத்திலே போனாலும் மரணத்துக்கு ஒரு தலைமை, மறித்தவங்களுக்கான கவர்மெண்ட் ஓரோ ஜபமால சொல்லி அப்படித்தானே ஓரோ தான தர்மம் பண்ணி பிச்சைக்கார ஆதாரம் கொடுத்து அப்படியெல்லாம் செய்து ஓரோ ஜபமால படிக்க ஓரோ பணி ஏறி கடைசியா பாவ விபத்தை பெற்று புனிதராய் மாறி பரலோகம் போவாங்க படிப்பிக்கிறவங்க இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ சரீரத்தில் இருக்கும் போது செய்ததான நன்மை காணாலும் தின்மை காணாலும் தக்க பிரதிபலம் பெற்றுகிறவையா நாம் எல்லாம் வியாயாசனத்தில் வரலாறு நிற்க வேண்டியது வரும். அப்படியானால் ஐஸ்வர்யவான் லாசருடைய சரித்திரத்தை பாருங்க. ஆனால் நான் ஐஸ்வர்யமான மேன்மை பாராட்டுவேன். அவருடைய மேசை பக்கத்திலே ஒரு இடம் லாசருக்கு கொடுத்தான். மேசைக்கு விடுகிற ஆகாரத்தை எடுத்து சாப்பிட அனுமதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சில நற்பண்புகள் இருக்கும்போது இவர் நிச்சயமா படிப்படியாக இருப்பான். ஆனா அதற்குள்ள நோ சான்ஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அதயத்தில் போன லாசரு நித்திய பரலோக ராஜ்யத்தில் போனான். இந்த மகன் வேளையில் ஒரு ரட்சிப்பை நீ கல்வி கொள்ள வேண்டும். கடைசி ஒரு கொடிய காலம் களஞ்சியத்தை மணி அறையில் சேர்க்கிறதா அது சீக்கிரமாக இருக்கிறது. எசையா புஸ்தகத்தில் நாம் படிக்கும் போது நல்ல உயர்ந்த காட்செடியார் நாட்டினா அதாகாத கொடியாய் மாறி கசப்பார விளக்குகிறது. உன்னை வல்லவராக தான் சிருஷ்டித்தார், நன்மை செய்பவராக தான் சிருஷ்டித்தார். ஆனந்தியோ மாமா வழியில உன்னுடைய சௌதாவின் பண்டை மாதிரி உன்னுடைய மரண பாவிசம் விளக்குறவரை தரக்கிற மடியினால் நல்ல பலன் நல்ல கெட்ட கையை கொடுத்து கொண்டு இருக்கிறாய் என்றால் இந்த காலவேளையிலே உன்னையே சோதித்துமா நான் கர்த்தர் பிரியமாக செய்கிறேன். கால கடைசி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சொல்லுகிறார்கள், நாம் வீடு வச்சிருக்கிறார்கள் பின்னே இருக்க மாட்டோம் சொல்ல முடியாது. அல்லேலூயா, இவ்வளவு கர்த்தர் தருகிற நாட்களை செய்யுங்க. அல்லேலூயா. எந்த டைம் யாருக்குமே சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நல்ல வீடு வைக்கிறான், அல்லேலூயா, சொத்துக்களை கோடி சொத்துக்களை சம்பாதிக்கிறான், குடியேற முடியாத ஜீவனை விட்டு இந்த உலகத்தை விட்டு மாற்றப்படுகிறான். அல்லேலூயா.
செலுத்தினால் அதர்மத்தை பாடினால் பரலோகமே என் சொந்தமே என்று சென்று காண்கிறோ. நீ ஆண்டவருக்கு தோழமை போனால் எரியிலம் தீச்சுளையில் பங்கடைவார். ஒருவரும் தீவு காணாமல் உன்னை வாய் திறந்து விழுங்கும். லேலுயா, வேதம் சொல்கிறது, தீ கொண்டு உப்பிடுவார். நீ நரகத்தில் போனாலும் சீக்கிரம் சீக்கிரத்தில் அவரை சாப்பிடு. வேதம் சொல்கிறது, புழுக்களை அவன் பார்வன் அகர் அல்ல புலப்படாது. அல்லேலூயா. ஒரு வேத பண்டிதர் விதமாக சொல்கிறார், வாரம் புழுக்களும் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆவோக்கிறவரை கண்ணில் விடாது. ஆமென் ஆமென். காத்திருடைய மட்டை சோறுகளும் எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. நரகம் போகிறதற்காக நீ செய்து கொண்டிருக்கிறாய். நீ நரகம் போகிறதற்காக ஓடினாய். நீ நரகத்திற்கு போகிறதற்காக பிரயாசப்பட்டாய். நீ நரகத்திற்கு போகாதே, பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் இந்த பகல் நீ மறந்திரும்பு. நீ மறந்திரும்பு. பாவத்தை விட்டு மறந்திரும்பு. உலகத்தை விட்டு மறந்திரும்பு. கால கடைசி ஒரு கொடிய காலத்தில் வந்து இருக்கிறோம். ஒரு கொடிய காலத்தில் தான் நீ வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. உடனவன அந்தரேடசியா விபரவனவன சாரயாரியா. கர்த்தர் தம்முடைய வழியில் அவருடைய மகிமையில் இதை கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. நீ வழியாக இருக்கிறாயா, இல்லை நீ பாதையாக இருக்கிறாயா? இந்த பகமையோடு சிந்திக்கப்பா. அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் இருந்தால், நமக்குள்ள நம்பிக்கை இருந்தால், நமக்குள்ள உண்மை இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் வெற்றி. இதயத்துல அதெல்லாம் வெற்றிதான். அல்லேலூயா. நெல்மணியில் இளைய பொதுமையில் உள் முதல்ல பார்த்தானை மாதிரி இருக்கும். அது வளர்ந்து அது முதிர்ச்சி மூலம் அரிசியா இளைய பொதுமை மணியாவார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல வேற ஒன்று வந்தாச்சுன்னா அது நல்லதா இருக்காது, சாதியாவா. அல்லேலூயா. அப்படியானா நமக்கு உண்மை இருக்கிறதா? நம்ம உத்தமாய்த்தானா போகிறோம்? நாம் எவ்விதமாய் போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறோம்? பரிசுத்த ஜீவியம் உண்டா? குறை கூட்டம் கூத்தாடுமா? அல்லேலூயா. இந்த பகல் வேலை நீ குறை கூட்டமாய் இருக்கிறாயா, இல்லை இன்னும் குறைவுள்ள மணியாய் காணப்படுகிறாயா? அல்லேலூயா. உன்னே நீயே இந்த பகல் வந்து சிந்தித்தப்பா. நமக்குள்ளே வைராக்கிய சிந்தை இருக்கிறதா? நமக்குள்ளே கோபம் இருக்கிறதா? நமக்குள்ளே சட்டம் இருக்கிறதா? நமக்குள்ளே பிரிவினை இருக்கிறதா? நமக்குள்ளே மார்க்கவேதம் இருக்கிறதா? கோபம் வருகிறதா? தேவனுடைய அன்பிற்கு விரோதமாய் விரோதமான சுபாவத்தால் உன்னுடைய உள்ளம் குறையுமையானால் நீ குலப்படி அல்ல, நீ பதறியாய் இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்காக ஒரு பாராள வாய் பிறந்திருக்கிறது. நீ நரகத்தில் போகலாம், நித்திய ராஜ்யத்தில் பங்காளியாய், நித்திய ராஜ்யத்தில் பங்காளியாய். நீ அழிந்து போகாது, நீ அழிந்து போகாது. நீ அழிகிறது தேவனுக்கு பிரியமில்லை. நீ அழிந்து போகிறது தேவனுக்கு பிரியமில்லை. ஆமென். நீ அழிந்து போகிறது தேவனுக்கு பிரியமில்லை. இந்த மகன் ஆண்டவரே என்னை மோக்கென்றே கொடுக்கிறேன். உம்முடைய சமூகம் என்னை நடத்தட்டும். ஹல்லேலூயா. நீ ஒரு நிர்ணய மணியால் மாறினார். உன்னை அசைக்கை கெட்ட வல்லமைக்க முடியும். உன்னை நகர்த்தை கெட்ட வல்லமைக்க முடியும். அல்லேலூயா. வீசினாலும் அந்த மணி அசையாது. அந்த இடத்துல உறுதியாக இருக்கும். ஆமென். விசுவாசிய தேவனுடைய பிள்ளைய ஒன்றை தேவன் வைத்த இடத்துல ஒன்றையாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் மணியாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் ஒரு காற்றை அடிக்கும் போது இது அங்கோட்டு போகும். மறுபடியும் ஒரு காற்று அடிக்கும் போது இங்கோட்டு வரும். மன அழைச்சிட்டே இருக்கும். வசனம் சொல்கிறது, இருமனம் உள்ள புத்தர் படிக்கிறது. ஒரு மனதோடு தேவை ஆராய்ச்சி, ஒரு மனதோடு தேவை துதிக்க, தேவனுடைய வைத்திடத்துல பலியாய் உண்மையாய் இருக்க இந்த பகல் நீ ஒரு குடும்பம் ஒரு தலைமுறை ஆகியத்தமிழ்
என்னை விடுவையாக படிக்கிறேன் நம்மை விடுவையாக இருக்கிற